வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஷிஃப்ட்டு வந்து ஒரு சின்ன வேலை செய்யலான்னு சொல்லி இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன வேலை செய்யலான்னு கேட்குறீங்களா? பெருசாக ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் பழைய ரிவ்யூலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் இது வரைக்கும் பெருசாக எந்த மாடிஃபிகேஷன் நான் வந்து இது வரைக்கும் பண்ணல அப்படின்னு சொல்லி செட்டு மட்டும்தான் போட்டிருந்தோம். அப்புறம் மேட்டு கேட் போட்டு தான் ஃபிலிம் மட்டுக்கு வேறு எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தேனுங்க. இப்போ தான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்து டோர் டேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஒர்க்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டோர் டேம்பிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பண்ணலாமா, என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக டோர் டேம்பிங் வந்து ஒவ்வொருத்தருடைய பட்ஜெட்டை பொறுத்துங்க. தாராளமாக பண்ணனா பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எஸ்டிபி இருக்குது, டாக்டர் ஆர்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் வெக்ஸ்ட்ரான் இருக்குது. இப்போ நம்ம போடுற வந்து வெக்ஸ்ட்ரான் போடுறோம். இது வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் ரேட்டு, கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுங்க. இந்த டேம்பிட் ரிப் நாய்ஸ் வெக்ஸ்ட்ரான் தான் இப்போ நம்ம போடுறோம். இது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸே 7000 ரூபா வருது. அப்புறம் ரேட் வந்து ஒவ்வொரு இப்போ எஸ்டிபி வேறு ரேட்டு வருங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஆர்டெக்ஸ் வேறு ரேட்டு வரும். இப்போ நம்ம போடுற வந்து 5 சீட்டு வருது. இல்லை, இது வந்து எம்ஆர்பி 7000 ரூபா. அப்புறம் டோர் பேடை கழட்டியிருக்கிறோம். இப்படி இருக்கிற டோர் பேடை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். இதை ஒட்டுறதுனால நிறைய பேர் யூசேஜ் கேட்டிருக்கீங்க. இத்தனை நாளாக வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம டிஎம்எஃப் கொடுக்குறது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறதே வந்து பேசிக்கான சீரிஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். இந்த ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிமு, வின்ஷீல்ட் ஃபிலிமு, செட்டு, ஹார்னு, ஹெட்லைட் பல்பு, கட் அவுட்ரு, இதுதான் மெயினான விஷயங்கள். அப்புறம் இது வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் டோர் டேம்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக இன்னொரு பண்ணோம், இண்டிகோக்கு பண்ணணும். அடுத்து இப்போ ஒரு இண்டிகோக்கு பண்ண போகிறோம். இது வந்து சில கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. அப்போது நம்ம டிஎம்மில் ஒருத்தர் கேட்டார், உங்கள் வண்டிக்கு பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம வண்டிக்கு இன்னும் பண்ணினது இல்லைங்க அப்படின்னேன். சரி, ஓகே, நம்ம வண்டிக்கு பண்ணிடுவோம், நிறைய பேர் கேட்குறனால அப்படி சொல்லி பண்ணுறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டோர் டேம்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த வெளியே வர அந்த ரோடு நாய்ஸ் இருக்குது பாருங்க, வெளியே வர சவுண்டு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிடும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே கம்மியாகும். டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி 2 கிலோ ஏறிடும், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஆகிடும், டோர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் மாருதி வெஹிக்கிள் பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை. ஷிஃப்டெல்லாம் டோர் வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் டோர் வெயிட்டும் மாறிக்கும். அதனால் இந்த பர்பஸ் வந்து முதல் முறையாக நான் பண்ணுறேனுங்க. இத்தனை நாள் நான் வந்து பெருசாக பண்ணினதில்லை, நெசிட்டியும் இல்லை. அப்புறம் நம்ம ஆடியோ உள்ளே மாட்டியிருக்கிறனால வந்துங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்க, கார் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 2 ஆம்புங்க, சப்பு, முன்னாடி வந்து காம்பனண்ட்டு, பின்னாடி காம்பனண்ட்டு தான் போட்டிருக்கிறோம். முன்னாடி வந்து ஹெட்ஸ் போட்டிருக்கோம், பின்னாடி வந்து ஜேபிஎல் போட்டிருக்கோம். ஆம்பு ஜேபிஎல்லுங்க. அதனால் இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற எஃபெக்டை விட இன்னொரு 20% 30% எச்சாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பாசிட்டிவ் சொல்லலாம். நெகட்டிவான விஷயங்கள் கேட்பீங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் முடிச்செல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கடைசி ஒருக்கா காமிக்கிறேன். இப்போ தான் டோர் பேடை கழட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க. இனி ஒவ்வொரு டோர் பேடை கழட்டணும். நான் கழட்டிட்டு உங்களுக்கு அப்படியே ஒன்றொன்னா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேனுங்க. இந்த டோர் பேடை இனி கழட்டணும். இதில் தான் வந்து ஜேபிஎல் போட்டிருக்குதுங்க. காமனண்டு. சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம். நான் உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன்னுங்க. ஓகேங்க. இப்போ டோர் பேடு கழட்டி வச்சாச்சுங்க. டோர் பேடு கழட்டி வச்சோன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே தின்னரில் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், வண்டியில் அழுக்கு இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் எவ்வளோ அழுக்கு தெரியுது பாருங்க. இந்த அழுக்கு ஃபுல்லாகவே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒட்டணுமாம்மா. அதனால் ஃபுல்லாக க்ளீன் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இருக்கிறதுங்க, இதான் கம்பெனியில் வர்ற பேஸ்ட். எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்டுறாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து மறுபடியும் இந்த ஒட்டுற இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. ஓகேங்க. இப்போ எடுத்தோன்னே முதல்ல லெஃப்ட் ஒட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வெக்ஸ்ட்ரான் இதான் பாருங்கள் எப்படி ஒட்டிக்கிறாங்கன்னு. உள்ளுக்குள்ளே ஒட்டிடுவாங்க. ஆக்சுவலாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒட்டிடுவாங்க, தெரியுதுங்களா? உள்ள ஒரு லேயர் ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே இங்கே செகண்ட் லேயர் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க.
தெரியுதுங்களா? செகண்ட் லேயர் போட்டு நல்லா ஹீட்டர் போட்டிருக்காங்க. நல்லா ஹீட்டர் போட்டு தான் ஒட்டணும். ப்ரொசீஜர் டோர் பேடும் கிடக்குது. இன்னும் அந்த பக்கம் ஒட்டல, ஒரு சைடு தான் ஒட்டி இருக்குது. ஏறத்துக்கு ஒரு சைடு தான் ஒட்டி இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க நீட்டாக சுத்தமாக. அடுத்தது வந்து ஒட்டுவாங்க. நான் அடுத்து அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா. சரிங்களா? இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்குது, ப்ளஸ் பட் மைனஸுங்கிறது கம்மி. அதை நான் என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு கடைசியாக சொல்கிறேங்க. சரி, ஒட்டி முடிட்டுங்க எல்லாம். ஃபைனலாக எல்லா ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து நிறுத்தியாச்சுங்க. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு வண்டி வந்து வர்றதுக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப லேட் ஆகி போச்சு வண்டி வந்து ரெடி பண்ணுறதுக்கு. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வேறு 2 மாதம் ஓசு போயிடுச்சுங்களா வண்டி. அதனால் நம்ம அந்த எண்டு கார்டை கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சு. இந்த டேம்பிங் வந்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்குறீங்களா? டேம்பிங்கில் இங்கே வரும், தெரியுதுங்களா? இந்த இடத்த சவுண்டு தெரியுதுங்களா? இங்கே வருங்க. மைக்கு கிட்ட வைக்கிறதா? மைக் கிட்ட வச்சு காமிச்சிடலாம். இது வந்து டேம்பிங் ஒட்டாத இடங்க, இது வந்து ஒட்டின இடம். அதனால் அது வெயிட் தெரியுது பார்த்தீங்களா? இதுவும் பாருங்க, நல்ல வெயிட் ஆயிடுச்சு. டோரே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கிலோ வெயிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குங்க, 2-3 கிலோ வெயிட் ஆகிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்நேரம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க டேம்பிங்கை பற்றி. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதோ படத்தில் சந்தானம் சொல்லுவாப்புல, இந்த மாதிரி பருத்தி மூட்டை எடுத்துக்கிட்டு அந்த குடோனில் அங்கேருந்து வெயின்னு, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துட்டு போகுது. அந்த மாதிரி எங்கள் வண்டி ஒரிஜினாலிட்டியாகவே இருந்துட்டு போகுது. அப்படின்னா ஒரிஜினாலிட்டியாக விட்டுருங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஒட்டணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டிங்கிறது 100க்கு 100 கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எனக்கு முதல்ல இருந்த ஒரு அந்த ரோட் நாய்ஸு அது நம்ம போயிட்டுருக்கும்போது வந்து அது கொஞ்சம் நல்லாவே கம்மியாயிருச்சு. ஏன்னா மாருதி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பில்டு குவாலிட்டி அது மக்களுக்கே தெரியும் மாருதி எப்படின்னு சொல்லி. அது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே சுத்தமாகவே டோட்டல் அரெஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஆடியோ செட்டு கேட்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா அந்த டேம்பிங் பண்ணங்காட்டி நம்ம ஆம்பு சப்பு இதெல்லாம் மாட்டிக்கிறதுனால வந்து நல்லா அந்த பேஸ் நல்லா இருக்குது. அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க கேட்குறக்கு. அதை இந்த 2 வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மைனஸ்னே வாயில் வருது. என்ன மைனஸ்ன்னு சொல்லதான் மெயினாக நான் பேச வந்தது அந்த டாபிக்கு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன மைனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன டிங்கர் ஒர்க்கு நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை செஞ்சுக்கலாம். இதே பெரிய இந்த டோரு டோட்டலாக உள்ளே போயிடுச்சு அப்படிங்கும் போதுங்க ரொம்ப டிங்கர் ஒர்க் செய்கிறது வந்து சிரமம். ஏன்னா பேஸ்ட் வந்து நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா டோரை கழட்டி நம்ம உள்ளூரும் தட்டணும், அவ்வளோ சீக்கிரம் தட்டவும் முடியாது. என்னென்ன டேம்பிங் பண்ணியிருக்கிறனால உள்ளுக்குள்ளே வேறு அவ்வளோ வெயிட் நம்ம வேறு ஒட்டி வச்சுருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டபுள் லேயர், உள்ளூர் லேயரு, அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து நம்ம ஒட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, காசு பணம் துட்டு மணி இது வந்து உங்களுடைய காருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்ஜெட் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் செலவு, நான் இவ்வளோ தான் புது கார் வாங்கினோம்னா நானே இப்படி தான் எனக்கு மேக்ஸிமம் என்ன தேவையோ தேவைக்குண்டான தான் மாட்டுவேன். இப்போ நம்ம ஒரு பேசிக்கான ஒரு மாடல் நம்ம எடுக்கிறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க, சன்ஃப்ளிம்மு. சில பேர் நைட்டு இந்த மாதிரி ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுங்க விண்ட்ஷீல்டு ஃபிலிம் ஒட்டுவுங்க. அதுக்கப்புறம் ஹார்னு, அப்புறம் சில வண்டிக்கு ஹேண்ட் ரெஸ்ட் இல்லைன்னா அது ஹேண்ட் ரெஸ்ட்டு. அப்புறம் சில பேருக்கு ஹெட்லைட் பல்ப் பவர் பார்த்தினா நைட் நேரம் நாங்கள் ஓட்டுவோம் அப்படின்னோம்னா அது வந்து நாங்கள் ஒட்டுவோங்க, சரி மாட்டுவோம் அந்த ஹெட்லைட்டு. அது எல்இடிலேயே பார்த்திங்கன்னா நார்மலான கம்பெனியில் என்ன வாட்ஸ் கொடுக்குறாங்களோ ரைட் அதுபடி தான் நான் வந்து மேக்ஸிமம் எல்இடி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறதுங்க. அதுக்கப்புறம் ஃபாக் லேம்ப் தேவை. இதெல்லாம்
தேவைக்கு உண்டானது வந்து நம்ம தாராளமாக நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த தேவையெல்லாம் முடிஞ்சிட்டு உங்கள்கிட்ட பணம் எக்ஸஸாக இருக்குது, ரைட், வேறு ஏதாவது காருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற பட்ஜெட் நீங்கள் வந்தது அப்படின்னா இந்த பட்ஜெட் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பேசிக்காகவே இது நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அப்படியே நான் பட்ஜெட் சொன்னேன் இல்லைங்க, 10 ரூபாய்க்கும் பண்ணலாம், 12க்கும் பண்ணலாம், 15, 16 நல்ல குவாலிட்டியே பண்ணிங்கன்னா 15, 16 பட்ஜெட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியே பண்ணலாம். அந்த மாதிரி உங்கள் தேவைகளுக்கு அப்பாற்பட்டு மணி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது ஒரு நெசசிட்டியாக 100% பண்ணியே ஆகணுமா வண்டிக்கு அப்படிங்கிறது இல்லை. ஏமா இல்லை தானே? அதுதான். ஏன்னா எங்கள் மேடம் அதான் சொல்கிறாங்க, நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது, ரைட், எதாவது காருக்கு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து கார் பார்த்திங்கன்னா மணிமணியாக வேலை செஞ்சு மணிமணியாக வச்சுருப்பாங்க, சும்மா மணிக்குஞ்சாட் இருக்குது ஒவ்வொரு வண்டி பார்த்திங்கன்னா. நம்ம ரீசெண்டாக ஒரு இன்னோவா கூட சேல்ஸ் போட்டிருந்தோம். எப்படி வச்சுருந்தா அப்படி அந்த தம்பி மணியாட் இருக்க வண்டி, அவ்வளோ வெல் மெயின்டைன் காருங்க, அத்தனை வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வருஷம் வச்சு விட்றீங்க, ரொம்ப லைஃப்பில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க, எங்களுக்கு இது மாதிரி நல்லா வேணுங்க அப்படிங்கிறவங்கள தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை நாங்கள் சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் தான் ஓட்டுவாங்க, சில பேர் 5 வருஷம் தான் ஓட்டுவாங்க, கரெக்டாக அந்த லோன் பீரியட் டைம் முடிஞ்சோன்னா மாற்றுவாங்க, அவங்களுக்கு வேஸ்ட். அப்படி 3 வருஷத்தில் ஒட்டிட்டு டக்குன்னு நீங்கள் வண்டி வைத்திங்கன்னா பல காசு அதில் போயிடும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி நீங்கள் டேம்பிங் ஓட்டுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் கூட டேம்பிங் வந்து நம்ம டீம் ஆஃப் கூப்பிட்டுருந்தார் காலையில் கூப்பிட்டு, எனக்கு நீங்கள் ஒன்றும் அந்த வீடியோ போடாமல் இருக்கீங்க, எப்போங்க போடுவீங்க அப்படின்னாரு. அதனால தான் இன்றைக்கி இந்த எண்டு கார்டை மட்டும் எடுத்துடலாம். முதல் ஸ்டார்டிங்கில் எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம். அதனால் இந்த எண்டு கார்டை மட்டும் நாங்கள் ரைட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்துடலான்னு காமிச்சேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆடியோ எஃபெக்ட் மட்டும் உள்ளே காமிக்கிறேன், வாங்க, எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு பேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு வண்டிக்குள்ளே ஏறினோடனே அந்த இன்ஜின் நாய்ஸு, ஏன்னா இது ஆல்ரெடி டீசல் வண்டிங்க, அந்த இன்ஜின் நாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேட்டுட்ருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆடியோ எஃபெக்ட் ஒன்று போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் பேஸ் எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நல்ல ஆடியோ பிரியர்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லுங்க, ஆடியோ பிரியர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் உண்மையாலுமே. ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டு போடலாங்களா, இந்த கேளுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும். அப்பா இது இருக்குமே, இது வந்து மெல்லிசியன் இதில் ஒரு நல்ல பேஸ் வருங்க, மெல்லிசியன்னு சொல்லி ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸில். இது எதுக்காக காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக உங்களுக்கு ஆடியோ பிரியர்கள் நீங்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த டேம்பிங் பண்ணி அந்த டேம்பிங்கோட எஃபெக்ட் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டு எத்தனை காலத்துக்கு கேட்டாலும் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாதுங்க, அப்படி இருக்கும். இதுதான் கண்ணாடி சரிங்களா, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ சவுண்டை வந்து டோட்டலாக கம்மி பண்ணி இருந்தேங்க. இப்போ பாருங்கள், அந்த ஏசி நாய்ஸை தவிர உங்களுக்கு ஒரு துளி சத்தம் இருக்காது வெளியே. இப்போ வந்து காற்று அடிச்சிட்டு இருக்குதுங்க, எந்த நாய்ஸ் உள்ளே கேட்காது. நீங்கள் வேணால் இன்னும் கம்மி பண்ணிக்கிறேன்னு இருங்க. இப்போ பாருங்க, லைட்டு இன்ஜின் நாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். அது ரன்னிங்கில் போகும்போது உங்களுக்கு நல்லாவே எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. இந்த டேம்பிங் பண்ணினதுக்கப்புறம் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. சரி, இந்த டேம்பிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய தாட்டில் இதுதான். இது ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டீம் ஆஃப் மறுபடியும் கேட்டார். அதனால தான் சரி, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ரைட், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இல்லைன்னா சந்தான டைலாக் தான், பருத்தி மூட்டை கூடோன்லேயே இருந்துட்டு போகுது, வண்டி நம்மகிட்ட அப்படியே இருந்துட்டு போகுது. அவ்வளோதான் ஒரிஜினாலிட்டியாக நம்ம வச்சுக்க வேண்டியது தானுங்க. சரி, மறக்காம இந்த வீடியோ எப்படிக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப்.